ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர். நான் முதல் ரெசிடென்ஷியல் கோச்சிங் சென்டர். ஆல்ரெடி எஸ்எஸ்சிக்கு ஆர்ஆர்பி நடத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் லிஸ்ட் விட்டாங்க நாங்கள் சொன்ன மாதிரி. இப்போ வந்து செகண்ட் லிஸ்ட் விட்டுருக்காங்க. செகண்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நிறைய பேர் மெயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், அதாவது செகண்ட் லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அதில் வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணாத வேகன்சி இருக்கும். ஸோ அதை வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக விட்டுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே தனித்தனியாக பிரித்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி டீட்டெயிலில் சொல்லியிருக்காங்க. அவங்க நம்பரும் நேம் அண்டு அப்ளிகேஷன் ஐடி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்குது அப்படின்னா 12/11/2025 வர வெனஸ்டே வந்து 10 to 6 PM நடக்குது. ஸோ இந்த குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் ரோட்டில் வந்து சிஐடி காலேஜ் சென்னை மலையம்பாக்கம் தமிழ்நாடு அந்த வென்யூ லிங்க் கொடுத்துருக்காங்க. அதாவது லொக்கேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணவே போதும். இந்த ப்ளூ கலர் இருக்கிறத கிளிக் பண்ணவே போதும். நீங்கள் எந்த லொக்கேஷன் போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், டீட்டெயில்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் டு பி மேண்டேட்டரி ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து மேக்ஸிமம் ஒரு சிலது இருக்காது. ஸோ இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் வந்து நான் முதல் யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணியிருந்தார். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதாவது பிடிஎஃப் நான் லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அவங்க வந்து சைடாக இருக்காங்க. அதுக்கு சென்னைக்கு போயிட்டு வந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன்ஸ் எல்லாமே அவங்க ஷேர் பண்ணாங்க. அதில் வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றதுனால அப்ளை பண்ண அந்த ரெசிப்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு கொடுத்தா போதும். அப்புறம் வந்து ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுக்கணும். அவங்க ஃபார்மெட் கொடுத்துருப்பாங்க. அந்த லெட்டர் நீங்கள் ஃபார்மெட் எழுதிட்டு 1 வீக்கில் சப்மிட் பண்ணிடுறேன் மெயிலுக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னாவே என்எம்சிஇபி அப்படின்றத ஒரு மெயில் மாதிரி நான் முதல் மெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மெயிலில் வந்து அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா, சென்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது மேக்ஸிமம் வந்து ஒரு சிலர் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஒரு சிலர் மிஸ்மேட்ச் ஆச்சாலும் பரவாயில்ல, அவங்க வந்து ஏற்றுக்கிறாங்க. ஒரு சில எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட்டில் கூட ஒரு சில நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆனது, அதை கூட அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ எந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் வந்து அங்கே போனால் போதும். அந்த சொல்கிற டைமுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு போயிட்டால் போதும். இல்லைனா 1 வீக்குள்ளே கேப் டைம் கொடுப்பாங்க. அந்த வீக்குள்ளே போகிற மாதிரி காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. மேக்ஸிமம் காண்டாக்ட் நம்பர் இருக்காது. ஒரு வேளை இதுக்கு முன்னாடி போனவங்க நம்பர் இருந்தோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்டுக்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி அந்த யூபிஎஸ்சி ஒரு வேளை யாருன்னா நீங்கள் ஸ்காலர்ஷிப் கிளியர் பண்ணியிருந்தீங்க, நான் இன்னும் இப்போ வெரிஃபிகேஷன் போகலை அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுறது மெயில் இருக்குது. இதுலேயும் மெயில் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நம்பர் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்பர் வந்து நான் வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்பரே இல்லாத நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்கோங்க. ஸோ நாங்களும் போகும்போது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போனோம். ஸோ அதனால் அந்த நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கோம். அந்த நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து நேட்டிவ் சர்டிஃபிகேட் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ரெசிப்ட் எடுத்துக்கோங்க. மற்றபடி மெயில் வந்திருக்கும், எஸ்எம்எஸ் வந்திருக்கும். அப்படி வராதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கும். நேம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அந்த நேம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த டேட்டுக்குள்ளே போகலாம். டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. 1 or 2, 3 1 செட் தான் கேட்குறாங்க. 2 ஒரே செட்டு ஜெராக்ஸ் கேட்குறாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் 2, 3 செட்ஸ் வந்து ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. எமர்ஜென்சி கேட்டாங்கன்னா சான்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் ஒரிஜினல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. பிடபிள்யூடி கேட்டகரிஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த புக்கை எடுத்துகிட்டு போகணும் முக்கியமாக. ஸோ அதுதான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். இதுதான் நம்ம டீட்டெயில்ஸு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் யூபிஎஸ்சி ஒருத்தர் கிளியர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கு போகும்போது தான் இந்த டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க இது மாதிரி என்னென்னா, ப்ரோ எனக்கு இப்போ தான் நான் முதல் ஸ்கீம்ஸ் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி போட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து எனக்கு எஸ்எஸ்சி ரயில்வே வெயிட்டிங் லிஸ்ட்டு சைட் ஆகிருக்க டூவில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மெயில் வந்திருக்கு, எல்லாத்துக்கும் மெயில் வந்திருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கோச்சிங் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இந்த 2 இடத்துல தான் இருக்குது எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேக்கு. ஓகேங்களா, கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் கன்ஃபார்ம், கோயம்புத்தூர் அண்ட் மதுரை தான். நெக்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாம் பண்ணலாம், கிளம்பலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை எழுதியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் டு ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.